இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கேல்வா தியரி தமிழில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கே அப்படிங்கிறது ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓவர் எஃப் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த குரூப் ஜிகே எஃப் ஆஃப் ஆல் ஆட்டோமாவிசம்ஸ் ஆஃப் கே என்ன பண்ணும் அதுனாக்க பேஸ் ஃபீல்டு எலிமெண்ட் அப்படியே விட்டுரும். ஸோ அதை நம்ம கேல்வா குரூப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஃபினேஷன் போன வீடியோவில் கொடுத்துருந்தோம், பட் மறுபடியும் அதை ரீகால் பண்ணலாம். கேல்வா குரூப் ஆஃப் அ பாலினாமியல் வேற யாரும் கிடையாது, இந்த ஜிகேஎஃப் தான். அப்போ இந்த பாலினாமியலுக்கும் இந்த கேக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கே தான் ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் தட் பாலினாமியல். ஸோ எனக்கு பாலினாமியல் இருக்கு ஓவர் எஃப், அதனுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு கே எப்படி இருந்ததுன்னா தென் ஜிகேஎஃப் தான் நம்ம கேல்வா குரூப் ஆஃப் தட் பாலினாமியல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கேல்வா தியரியில் ஒரு 6 ஸ்டேட்மெண்ட், அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு 6 சப்டிவிஷன்ஸ் அது இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான ரிசல்ட் ஏற்கனவே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணதை அது என்னன்னு பார்ப்போம். தியரம் 5.6.4ம் தியரம் 5.6.5. இது நம்ம இதை பண்ணும்பொழுதே நம்ம சொன்னோம் இது முக்கியமான தியரம் அப்படின்னு. K நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் F and H சப்குரூப் ஆஃப் GKFன்னு இருந்ததுன்னா தென் டிகிரி ஆஃப் K ஓவர் KH இஸ் ஆர்டர் ஆஃப் H and H is equal to GKKH. பர்டிகுலராக ஆர்டர் ஆஃப் GKF will be equal to degree of K over F. எப்போ K நார்மல் எக்ஸ்டென்ஷன். இதை நம்ம திரும்ப இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு வரோம். whenever you have order of GKF, சாதாரணமா இது less than or equal to degree of K over F தான். ஆனா எனக்கு ஈக்குவாலிட்டி வேணும்னா இந்த K நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் Fன்னு வந்ததுனா தான் ஆர்டர் ஆஃப் GKF will be equal to degree of K over F. ஸோ இது சொல்றதுக்காக இந்த 2 சப்டிவிஷனையும் சொல்லிட்டு இதை சொன்னோம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது தியரம் 5.6.4. தியரம் 5.6.5ல கே நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்னா கே மஸ்ட் பி ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் சம் பாலினாமியல் ஓவர் எஃப். இது ஸ்பிளிட்டிங் ஃபீல்டுனா நார்மல் எக்ஸ்டென்ஷன்னா ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு. ஸோ அந்த கான்செப்டை சொல்லக்கூடிய தியரம். இதுவும் நம்ம இது ரெண்டுமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டேட்மெண்ட், அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கேல்வா தியரியோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் ஓவர் எஃப் அண்ட் கே ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு. இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஜிகேஎஃப் அதனுடைய கேல்வா குரூப். ஏன்னா நமக்கு கே ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் தி பாலினாமியல் அப்படின்னு வந்தாலே ஜிகேஎஃப் சாதாரண ஜிகேஎஃப்னு பார்த்தீங்கன்னா அது குரூப் ஆஃப் ஆட்டோமாவிசம்ஸ் ஆஃப் கே லீவிங் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் எஃப் ஃபிக்ஸ்ட், அவ்வளோதான். ஆனால் கே ஸ்பிளிட்டிங் ஃபீல்டாக இருக்கும்பொழுது அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸ்னா கேல்வா குரூப் அப்படிங்கிறது. கேல்வா குரூப் ஆஃப் தட் பாலினாமியல். Now T be any subfield of K containing F. So இப்போ எனக்கு K splitting field of some polynomial f of x over F அது இருக்கு. இந்த Kக்கும் K contains T and T contains F. இந்த மாதிரி ஒரு T அப்படிங்கிறது ஒரு subfield of K containing F அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ GKT பற்றி நம்மளால பேச முடியும். GKTங்கிறது it will fix all those automorphisms of K leaving every elements of X fixed. நம்ம ஏற்கனவே ஒரு ரிசல்ட்டில் பார்த்தோம். எப்போதுமே டீக்கும் எஃப்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜிகேடி குரூப்னு வரும்போது, ஃபீல்டுன்னு வரும்பொழுது இவர் இங்கே இருப்பார். ஆனால் குரூப்னு வரும்பொழுது இந்த பக்கம் போயிடும். ஜிகேடி இஸ் contained in GKF. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம சிக்மா பிலாங்கிங் டு GKF எழுதலாம். ஸோ இதில் GKTங்கிறது ஆல் தோஸ் சிக்மா இன் GKF விச் ஃபிக்ஸஸ் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் T ஃபிக்ஸ்ட். இங்கே என்ன இருக்கோ அதை தான் அது ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இது ஜிகேடியோட டெஃபினேஷன். ஜிகேஎஃப்லேருந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஜிகேடி. அண்ட் ஹெச்பிஏ சப் குரூப் ஆஃப் ஜிகேஎஃப். ஏன்னா இந்த கேஹெச் பற்றி சொல்லணும்னா ஹெச் என்னன்னு நான் சொல்லி ஆகணும். ஸோ ஹெச் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜிகேஎஃப். ஹெச் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜிகேஎஃப். ஸோ இங்கே ஜிகேஎஃப் இருக்கு, அதுக்கு ஒரு சப் குரூப் ஹெச்ன்னு எடுக்கிறோம். அப்போ நம்ம எதை பற்றி பேச முடியும்னா ஜிகேஹெச்சை பற்றி பேச முடியும். ஸோ ஹெச் வந்ததுனாலே வி கேன் டாக் அபவுட் கேஹெச்.
G இருந்ததுன்னா we can talk about Kg. And GKF இருந்ததுன்னா we can talk about KGKF. இது எல்லாமே இந்த K குள்ள தான் உட்கார்ந்திருக்கும். So H இருந்ததுன்னா we can talk about KH. Fixed field. ஸோ இதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம். இப்போ அப்போ இந்த KH அப்படிங்கிறது H சொல்லிட்டீங்கன்னா H சப்குரூப் ஆஃப் GKF அப்படின்னா KHங்கிறது என்ன? It will have all those scalars which are left fixed as such by all the elements of இங்க suffixல என்ன இருக்கோ by all the mappings automorphisms in H. So நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா there is a one-to-one correspondence between the set of all subfields of K and the set of all subgroups of GKF. இது ஒரு illustration ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. இப்போ அடுத்தது வந்து T is equal to KGKT. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நார்மல் எக்ஸ்டென்ஷன் வரும்பொழுது நம்ம இதை பார்த்துருக்கோம். டெஃபினேஷன் ஆஃப் நார்மல் எக்ஸ்டென்ஷன் K is நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் F. இது டெஃபினேஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா டிகிரி ஆஃப் K ஓவர் F ஃபைனைட்டா இருக்கணும் அண்ட் தி ஃபிக்ஸ்டு ஃபீல்டு KGKF வந்து ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வந்து எஃப்ஆவே இருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா தென் K is நார்மல் எக்ஸ்டென்ஷன். ஸோ அப்போ இதை சொல்லணும்னா நமக்கே தெரியுது K நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் Tன்னு சொல்லிட்டானா இது வந்துடும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் இஸ் T is equal to KGKT and H is equal to GKKH. இந்த இதுலேயே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த தியரம் டீட்டெயில்டா இல்லைன்னாலும் இஃப் you're asked to state and prove fundamental theorem of Galois theory பெரிய கேள்விதான். அதுல சில நடுவுல இருக்கிற சில ரொம்ப எக்ஸாஸ்டிவா கொடுக்கக்கூடிய ப்ரூஃபை வந்து we can cut short and write. அப்போ இதுல எக்ஸாஸ்டிவா நீங்க கொடுக்குற ப்ரூஃபை ரொம்ப ஷார்டன் பண்ணி அதை கொடுத்துக்கணும். அப்போ இந்த தியரம் பெருசாவும் எழுதுறதுக்கு தெரியணும், ஏன்னா அது தனியா கேட்கப்படலாம். அப்படி இல்லை அது இதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா ரொம்ப டீட்டெயில்டா தேவையில்லை, முக்கியமான பாயிண்ட்ஸ் மாத்திரம் எழுதி இதனுடைய ப்ரூஃபும் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப பேசிக்கா இங்க நம்ம யூஸ் பண்றோம். ஸோ T is equal to K suffix GKT and H is GKKH. ஸோ இது மூணாவது சப்டிவிஷன். நாலாவது வந்து ஆர்டர் ஆஃப் GKT இஸ் டிகிரி ஆஃப் K ஓவர் T. ஸோ இதுவுமே K நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் Tன்னு தெரிஞ்சதுன்னா இது ஆட்டோமேட்டிக். அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் T ஓவர் F அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் GKT இன் GKF. Lagrange's theorem முடிஞ்ச உடனே இண்டெக்ஸ் ஆஃப் H in G அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஆர்டர் ஆஃப் G, ஆர்டர் ஆஃப் தி பிகர் குரூப், ஆர்டர் ஆஃப் G by ஆர்டர் ஆஃப் H. ஸோ GKT இஸ் கண்டெய்ன்ட் இன் GKF. அப்போ ஆர்டர் ஆஃப் GKF இது எதுக்குள்ள வருதுன்னு தெரியணும். H வந்து சப் குரூப் ஆஃப் Gனா இண்டெக்ஸ் டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா ஆர்டர் ஆஃப் G by ஆர்டர் ஆஃப் H. இது வந்து லெக்ராஞ்சஸ் தியரம், அந்த தியரம் முடிஞ்ச உடனே இந்த டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதுல வந்து எனக்கு பெரிய குரூப் எதுன்னா GKF, அது உள்ள எது உட்காந்துருக்குன்னா GKT உட்காந்துருக்கு. அப்போ எதை பத்தி என்னால பேச முடியும்னா ஆர்டர் ஆஃப் GKF மேலேயும் ஆர்டர் ஆஃப் GKT தட் ஷுட் பி இன் தி டினாமினேட்டர், இந்த மாதிரி தான் பேச முடியும். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா this is nothing but degree of T over F இப்படின்னு சொல்ல போறோம். So degree of T over F is degree of T over F is order of GKF by this. So இது வந்து T normal extension வந்ததுனால இந்த all these stories will come. So எல்லாத்துலயுமே எது திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இந்த இதுவும் இந்த டெஃபினெட்ஸி ஆல்ரெடி சொன்னோம். இதுல ஈக்குவாலிட்டி வரணும்னா K நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் F வரணும். ஸோ இந்த கான்செப்டை தான் ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்றோம். So fourth subdivision is this. Then T is normal extension of F if and only if GKT is a normal subgroup of. So normality in field, இந்த இடத்துல normality in groups, subgroups of GKF. So அந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இங்க வருது. அடுத்தது T normal extension of Fனா GTF is isomorphic to GKF by GKF modulo GKT. So இது வந்து
we are establishing an isomorphic relation between this GTF and this. So we have GKF here, adila GKT is present, and so we can talk about the quotient group. இது வந்து இதுல நார்மல்னு வர நம்ம சொல்ல போறோம், நார்மல் சப் குரூப்னு நம்ம சொல்ல போறோம். அப்போ quotient குரூப்பா இது எக்ஸிஸ்ட் ஆகும். GKF வந்து quotient குரூப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். GKF mod GKT will exist as a quotient group. ஸோ இந்த கோஷன் குரூப் எந்த குரூப்புக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா இந்த குரூப்புக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த லாஸ்ட் சப்டிவிஷன். ஸோ எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம்னா முதல்ல செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபர்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன் கடைசியில தான் அந்த திஸ் சப்டிவிஷன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். சரி, இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? கே வந்து ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜிகேஎஃப் வந்து கேல்வா குரூப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ கேக்குள்ள டி இருக்கு, டீக்குள்ள எஃப் இருக்கு. ஸோ எஃப் கண்டெய்ன்ட் இன் டி, கண்டெய்ன்ட் இன் கே. சின்ஸ் கே இஸ் தி ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓவர் எஃப் அப்படின்னா, ஓவர் எஃப்னா we can regard that as a polynomial. K is the splitting field of f of x over t also. Over t also. So f of x over இந்த coefficients எல்லாம் f ல இருந்ததுன்னா definitely அந்த coefficients t லியும் இருக்கும். So it can be regarded as the splitting field of this over t. So k becomes a normal extension. ஏன்னா நம்ம அந்த இதுல splitting field ன்னு வந்ததுனாலே இந்த இடத்துல சொன்னோம் k is normal extension of f னா k is the splitting field of some polynomial over f. இப்போ some polynomial over t ன்னு வந்ததுனால k becomes normal extension of t ன்னு வரும். ஸோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். k is normal extension of t. ஸோ இந்த பாயிண்ட்டும் we should remember. k வந்து நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் tன்னு வந்ததுனால நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துடும். என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஜிகேடி சாதாரணமா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் கே ஓவர் டி. கே நார்மல் எக்ஸ்டென்ஷன் வந்ததுனால நமக்கு டிகிரி ஆஃப் கே ஓவர் டி அப்படிங்கிறது வந்துடும். ஆர்டர் ஆஃப் ஜிகேடி இஸ் திஸ். கே இஸ் ஆல்ரெடி நார்மல் எக்ஸ்டென்ஷன், ஏன்னா ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் எ பாலினாமியல் ஓவர் எஃப்ங்கிறதுனால ஆர்டர் ஆஃப் ஜிகேஎஃப் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப். ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய இன்ஃபரன்ஸ். சரி, இப்போ டிகிரி ஆஃப் கே ஓவர் டி இஸ் ஃபைனைட். நார்மல் எக்ஸ்டென்ஷன் என்ன ரெண்டு விஷயம் வரும். கே டிகிரி ஆஃப் கே ஓவர் டி ஃபைனைட்டு அண்ட் கே அந்த ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வில் பி டி இட் செல்ஃப். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் சப்டிவிஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ரெண்டாவது ப்ரூவ் பண்ணிட்டு, மூணாவது ப்ரூவ் பண்ணிட்டு, 4 அப்புறம் 1 5 6. ஸோ ரெண்டாவது வந்து டி இஸ் ஈக்குவல் டு கேஜிகேடி. ஸோ இந்த இதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ப்ரூவிங் டூ. இப்போ சின்ஸ் ஹெச் இஸ் சப் குரூப் ஆஃப் ஜிகேஎஃப் அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தேரம் 5.6.4 ரொம்ப முக்கியம். ஸோ அதுபடிக்கு ஜிகே கேஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச். அதுதான் நம்மளுடைய தேர்டு சப்டிவிஷன். அது மாத்திரம் இல்லை, ஆர்டர் ஆஃப் ஜிகேடி இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்டர் ஆஃப் ஜிகேடி இஸ் டிகிரி ஆஃப் கே ஓவர் டி, பிகாஸ் கே இஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன். இப்போ நம்ம டிகிரி ஆஃப் டி ஓவர் எஃப்ங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் ஜிகேடி அண்ட் ஜிகேஎஃப் சொல்லணும். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எஃப் கண்டெய்ன்ட் இன் டி கண்டெய்ன்ட் இன் எஃப்னா இந்த ஃபர்ஸ்ட் லெம்மால ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஒரு தேரத்தில், முதல் தேரத்தில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப்ங்கிறது டிகிரி ஆஃப் கே ஓவர் டி இன்டூ டிகிரி ஆஃப் டி ஓவர் எஃப். ஸோ அது இங்கே எழுதுறோம். இப்போ டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப் ஆர்டர் ஆஃப் ஜிகேஎஃப் அது தெரியும். இது வந்து டிகிரி ஆஃப் கே ஓவர் டி அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் ஜிகேடி. இதுலேருந்து இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப் பை டிகிரி ஆஃப் கே ஓவர் டி வரும். இது வந்து is nothing but order of GKF by order of GKT, because K is normal extension of F and is normal extension of T also. Normal extension வந்ததுனாலே ஆர்டர்ல அந்த டிகிரிக்கும் ஈக்குவாலிட்டி வந்துடும். ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ
இது இந்த K is normal extension of Tன்னு இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னோம்ல, அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிகிரி ஆஃப் T over F is அப்போ இதை வந்து this proves எத்தனாவது பார்ட் பாருங்க. Index degree of T over F is index of. So that proves the part 4. So degree of T over F is index of GKT and GKF, which is part 4. Now இப்போ இந்த part already நம்ம சொல்லியிருக்கோம், பட் மறுபடியும் சொல்லுவோம். GKT is contained in GKF. You consider sigma in GKT. It will fix all the elements of T. So but Tல இருக்கிறதெல்லாம் Tக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ட்ரூனா, இன் பர்டிகுலர் இட் வில் பி ட்ரூ. இது T, இது உள்ளுக்குள்ள தான் F இருக்கு. ஸோ Tல இருக்கக்கூடிய அத்தனை எலிமெண்ட்டையும் அது ஃபிக்ஸ் பண்ணுது சிக்மா. அப்படின்னா Fல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸையும் அது ஃபிக்ஸ் பண்ணும். அப்படின்னா Fல இருக்கிற எலிமெண்ட் அது ஃபிக்ஸ் பண்ணுன்னா இந்த சிக்மா எங்க இருக்கும்னா GKFல இருக்கும். ஸோ GKT இஸ் தேர் இன் GKF as a subgroup. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். டவ் அப்படிங்கிறது சப்ஃபீல்ட்ஸ் ஆஃப் K கண்டெய்னிங் F எடுத்துக்கிறோம். இப்போ Tங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் Fங்கிறதுனால T பிலாங்ஸ் டு திஸ் டவ், அதனால டவ் நான் எம்டி. டவ் பிரைம்ங்கிறது சப்குரூப்ஸ் ஆஃப் GKFன்னு எடுக்கிறோம். இப்போ GKT இஸ் a subgroup of GKFங்கிறதுனால இதுவும் நான் எம்டி. அப்போ நான் எம்டியா இருந்தாதான் நம்ம 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பத்தி பின்னாடி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி பேச முடியும். ஸோ லெட் psi from tau to tau prime be defined as psi of t is equal to GKT. இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த psi வருது. பின்னாடி இன்னொரு சப்டிவிஷன் 6 எஸ்டாப்ளிஷ் பண்ணும்பொழுதும் ஒரு psi வரும். அந்த psiக்கும் இந்த psiக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கான்டெக்ட்ல என்னுடைய psi அப்படிங்கிறது இதை டினோட் பண்ணுது. ஸோ let this be defined by psi of t is equal to GKT. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் T, அதில் இருக்கிற ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் GKT அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம போட்டு இந்த மேப்பிங்கை இந்த ரூலை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ வெல் டிஃபைன் நம்மளா டிஃபைன் பண்ணும்பொழுது அது வெல் டிஃபைன்டுன்னு சொல்லணும். இப்போ T equals T primeன்னு எடுத்துப்போம். அப்போ GKT will be equal to GKT prime. That's very obvious. இது வந்து image of T under psi, இது image of T prime under psi. So T is equal to T prime எடுத்துட்டோம்னா அந்த images ஈக்குவலா வரதுனால psi is well defined. அதே மாதிரி இப்போ when we consider H in tau prime, Hங்கிறது subgroup of GKF. இப்போ by the third subdivision என்ன சொல்லுது? H is equal to GKKH அப்படிங்கிறத சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ஸோ by third subdivision GKKH is equal to H. ஆனால் இது என்ன அப்படின்னா இந்த இமேஜ் ஆஃப் KH அண்டர் psi அப்படிதான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு Tயும் எங்கே போகுது? GKTக்கு போகுது. அப்போ இது வந்து psi of KH is equal to H. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா psi is onto அப்படின்னு சொல்லுது. எனக்கு KHங்கிறது சப்ஃபீல்ட் ஆஃப் K அந்த கதையும் தெரியும், அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் Fன்னு தெரியும். அதனால ஆட்டோமேட்டிக்கா அது எங்கே போய் உட்காரும்? டவுல போய் உட்காந்துக்கும். ஏன்னா ஆல் சப்ஃபீல்ட்ஸ் ஆஃப் K கண்டெய்னிங் F தான் டவுல இருக்கு. டவு பிரைம்ல ஆல் சப்குரூப்ஸ் ஆஃப் GKF. அப்போ இந்த ஹெச்ங்கிறது GKFோட சப்குரூப்பா இருக்கிறச்சு இந்த ரிசல்ட்டை நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது என்ன எனக்கு மறுபடியும் கொடுக்குதுன்னா இந்த ஹெச்சுக்கு KHங்கிற ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு அப்படின்னா என்னுடைய psi வந்து ஆன்டோ, ஸோ எனக்கு 1-to-1 ஆன்டோ தான் நம்ம சொல்றோம். இங்க வந்து இந்த டவுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் எதுவும் இல்லை. ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் நீங்க ஹோமோமார்பிசத்தை பத்தி பேசணும். இங்க எனக்கு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லணும். அப்படின்னா டவுங்கிறது என்னன்னு சொல்லணும், டவு பிரைம் என்னன்னு சொல்லணும். இதுல இருக்கிற எலிமெண்ட் இதுல டொமைன்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் கோடொமைன்ல இருக்கிற ஒரு எலிமெண்டோட எப்படி ரிலேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த மேப்பிங்கோட டெஃபினேஷன். ஸோ இது வந்து டவ், இது டவ் பிரைம். இங்க இருக்கிற ஒரு ஃபீல்டு நான் எடுத்துட்டேன்னா ஒரு சப்ஃபீல்டு கண்டெய்னிங் F அது இருந்ததுன்னா சப்ஃபீல்டு அது வந்து எங்க போகும்? இங்க GKFல இருக்கிற ஒரு சப்குரூப்புக்கு போகும். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் என்னுடைய psi. ஸோ இந்த டெஃபினேஷன் படி இங்க இருக்கிற ஒரு சப்ஃபீல்டு
ஆஃப் கே எங்க போகுதுன்னா ஒரு சப்குரூப்க்கு போகுது. அது என்னுடைய டெஃபினேஷன். ஒரு டி டேக்கன் டு ஜிகேடி இது டெஃபினேஷன். ஸோ இது வந்து வெல் டிஃபைன்டுன்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் ஒன் டு அண்ட் ஒன் டு ஒன் ஆல்சோ. ஸோ ஒன் டு ஒன் வந்து ஜஸ்ட் இது ரீட்ரேஸ் பண்றோம் அப்படின்னாலோ அல்லது இது ஆன் டு நம்ம சொல்லிட்டோம். எப்படி சொன்னோம்னா இங்க இருக்கிற ஒரு ஹெச்சுக்கு ஒரு கேஹெச் இருக்கு அப்படின்னு அதை சொல்லிட்டோம். இப்போ ஒன் டு ஒன் சொல்லணும் அப்படின்னாக்கா இமேஜஸ் ஈக்குவல் இங்க ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவல்னு எடுக்கணும். சை ஆஃப் டி ஈக்குவல்ஸ் சை ஆஃப் டி பிரைம். பட் சை ஆஃப் டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜிகேடி. இது வந்து ஜிகே டி பிரைம். இப்போ ஜிகேடி இஸ் ஈக்குவல் டு திஸ்னா கே ஜிகேடி should be equal to k gkt prime. இந்த டி பிரைம்ங்கிறது டி என்னென்ன வேலையை செய்யுதோ அதே மாதிரி இன்னொரு சப்ஃபீல்ட் ஆஃப் கே கண்டெய்னிங் எஃப் எடுத்து அந்த மாதிரி போடலாம். ஸோ இப்போ கே ஜிகேடி அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் பிகாஸ் கே இஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிங்கிறதுனால திஸ் பிகம்ஸ் டி. அண்ட் அதே மாதிரி அங்கே டி என்னென்ன ப்ராப்பர்ட்டியோட இருக்கோ அதே மாதிரி தான் டி பிரைம்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னுடைய கே ஜிகே டி பிரைம்ல கே பீயிங் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டி பிரைம்ங்கிறதுனால டி வில் பி ஈக்குவல் டு டி பிரைம். ஸோ சை ஆஃப் டி இமேஜஸ் ஈக்குவல் இங்க ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவல்னு எடுத்துட்டேன்னா இதனுடைய ப்ரீ இமேஜ் டி தெரியும், இதனுடைய ப்ரீ இமேஜ் டி பிரைம் தெரியும். இது ரெண்டும் ஈக்குவல் இருந்ததுனா தான் ஒன் டு ஒன் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆன் டு சொல்லிட்டோம். இதுதான் ஒன் டு ஒன். அங்கே பிரிண்டட் இதில் இல்லை. ஸோ that must be seen. So thus there exists a one-to-one correspondence between the subfields of K containing F and the subgroups of GKF. இப்போ இந்த ஃபிஃப்த் சப்டிவிஷனை நம்ம சொல்லணும். இந்த ஃபிஃப்த் சப்டிவிஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம். T is a normal extension of F if and only if sigma of T is contained in T. Sigma of T sigma is a mapping from as such sigma is a mapping from K to K which leaves the base field element fixed. இதுதான் definition. I mean this sigma in GKF ஓட meaning. So இந்த Kல T இருக்கு. So என்னுடைய sigma should take T also to something in K. அது எங்க போகுது அப்படின்னா இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. இந்த டி when I consider it should be taken to sigma of t. ஆனா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த sigma of t வந்து இந்த டீக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். So I have this sigma and here I have t. அப்போ இந்த சிக்மா ஆஃப் டீங்கிறது இங்கே தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இங்கே கேக்குள்ள இந்த டீ இருக்குல்ல, அந்த டீக்குள்ளே தான் இது இருக்கு, சும்மா எங்கேயோ இல்லை, அந்த டீக்குள்ளே தான் இந்த சிக்மா ஆஃப் டீ உட்காந்துருக்கு அப்படின்னு எப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னா டி நார்மல் எக்ஸ்டென்ஷனாக இருந்ததுன்னா இது ட்ரூ, இது ட்ரூவாக இருந்ததுன்னா டி பிகம்ஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். டி பிகம்ஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப் அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை தனியாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சிக்மா ஆஃப் டி கண்டெய்ன்ட் இன் டி இந்த பார்ட்டை எடுத்துக்கிறோம். சிக்மா ஆஃப் டி கண்டெய்ன்ட் இன் டி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். சின்ஸ் டிகிரி ஆஃப் டி ஓவர் எஃப் வந்து ஃபைனைட் அண்ட் எவ்ரி ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் இஸ் அ சிம்பிள் எக்ஸ்டென்ஷன். இதெல்லாம் வந்து கே ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு அப்படின்னாலே அது ஆரம்பத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கே வில் பி அ ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். டி அது உள்ளுக்குள்ளே இருக்குது, அதனால டிகிரி ஆஃப் டி ஓவர் எஃப் மஸ்ட் பி ஃபைனைட். So finite extension la simple extension. So you can find one a in t such that t is equal to f of a. இப்போ since sigma of t is contained in t for every sigma in GKF கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால sigma of a எங்க உட்காந்துருக்குன்னா tல உட்காந்துருக்கும் for every sigma in GKF. இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துப்போம். இப்போ கே வந்து ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் சம் பாலினாமியல் ஓவர் எஃப் அப்படின்னா கே பிகம்ஸ் ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப் ஒரு என்னு எடுத்துட்டோம்னா கே இஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப் ஆரம்பத்திலே தெரியும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜிகேஎஃப் மஸ்ட் பி ஃபைனைட்
இதே தான் ஈக்குவாலிட்டி ஹோல்ட்ஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன்றதுனால ஈக்குவாலிட்டி வில் ஹோல்ட் குட். அப்போ இதில் ஒரு n எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஏ பிலாங்ஸ் டு டீனா சிக்மா ஆஃப் ஏ வில் பி இன் டி ஃபார் ஆல் சிக்மா இன் ஜிகேஎஃப். ஸோ அதுவும் நமக்கு இருக்கு. இப்போ இதை வச்சு இப்போ ஒரு பாலினாமியலை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இது வி ஹாவ் டு ரிமெம்பர். இந்த பாலினாமியல் இன்ட்ரடியூஸ் பண்றது இது வந்து முன்னாடி இருக்கிற ஒரு சில தியரம்ஸ் எல்லாம் இந்த கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் அதே தான் வருது. எக்ஸ் மைனஸ் சிக்மா 1a அண்ட் ஸோ ஆன் எக்ஸ் மைனஸ் சிக்மா n ஆஃப் ஏ. இந்த பி ஆஃப் எக்ஸை இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். வேற ஏதான ஒன்று வந்து இதெல்லாம் ஜிகேஎஃப்ல இருக்குன்னா ஜிகேஎஃப் குரூப்புங்கிறதுனால ஒரு எலிமெண்ட் வந்து ஐடென்டிட்டியா இருக்கணும். சிக்மா 1 அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட்டா எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரீரைட் பண்ணலாம். இந்த A1 எக்ஸெட்ரா ஏஎன்லாம் சம் ஆஃப் தி சிக்மா ஐஸ் ஆஃப் ஏ and sum of the product taken two at a time and ultimately the product. இது ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம்தான். the relation between these elements and these AIs. ஸோ இதுதான் அது. ஸோ இதில் நீங்கள் சிக்மா ஆஃப் ஏஐ போட்டிங்கன்னா வாட் எவர் மேபி யுவர் ஆல் தீஸ் ஸ்டோரிஸ் வி ஹவ் been coming across in the previous theorems. முன்னாடி இருக்கிற எல்லா தேரத்துலையுமே அல்மோஸ்ட் முக்கியமான இதில் எல்லாத்துலேயுமே இதே கான்செப்ட் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்தது. ஏன்னா ஜிகேஎஃப் குரூப்புங்கிறதுனால க்ளோஷர் யூஸ் பண்ணுறோம், அதனால இது வருது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிட்டே வரோம். அப்போ இந்த ஏஐஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா they are left fixed as such by all the elements of GKF. அப்போ இந்த AI எங்க இருக்கும் அப்படின்னா fixed field of GKF அதுல இருக்கும். அப்போ fixed field of GKFங்கிறது F தான். அப்போ இந்த AI belongs to F. So now P of X becomes a polynomial over F. So P of X has all its roots. யாரெல்லாம் P of X ஓட roots? sigma 1a, sigma 2a and sigma na. அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? டீல இருக்காங்க. இங்க சிக்மான்னு நம்ம போட்டாலும் இந்த சிக்மா இது இந்த சிக்மா அண்ட் சோ ஆன் இது வரைக்கும் சிக்மா 2a அண்ட் சோ ஆன் சிக்மா n ஆஃப் a இது எல்லாமே இந்த இது ஏன்னா ஃபார் எவ்ரி சிக்மான்னு நம்ம சொல்லிட்டோம். அண்ட் இன் ஜிகேஎஃப்ல இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த இதெல்லாம் தான் இதனுடைய ரூட்ஸு. அந்த ரூட்ஸ் எங்க உட்காந்துருக்குன்னா டீல உட்காந்துருக்கு. அப்படின்னா டி என்னவா மாறிடும்? splitting field of P of X ன்னு மாறிடும். அப்போ splitting field of P of X னா T becomes normal extension of F. Remember நமக்கு ஆல்ரெடி தெரியுமே T வந்து நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் F அப்படிங்கிறது. இந்த ரிசல்ட்டு நம்ம முன்னாடி சொல்லக்கூடிய இதுலேருந்து தனிப்பட்ட ரிசல்ட் அது. அதனால இங்க இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் T நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் Fங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ T becomes a normal extension because it is splitting field. இப்போ கான்வர்ஸ் பார்ட்ல T நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் Fனா then there exists an element A in T such that T is equal to simple extension வரும். அதனால இது வரும். ரைட். இப்போ மறுபடியும் இதே பாலினாமியலை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சேம் எக்ஸ்பிளனேஷன் யூ கேன் ஆல்வேஸ் கன்சிடர் திஸ். அதில் ஒன்று ஐடென்டிட்டி, தென் இதே ரிசல்ட் நம்ம அங்கே என்ன சொன்னோமோ அது. ஸோ இப்போ இந்த P of Xங்கிறது இட்ஸ் அன் irreducible polynomial ஓவர் F. ஏன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து டீல தான் இருக்கு, எஃப்ல இல்லை. அப்போ இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து எஃப்ல இல்லவே இல்லை அப்படின்னும் பொழுது இட் பிகம்ஸ் அன் irreducible polynomial. ஸோ அப்போ டி irreducible polynomial அப்படிங்கிறதுனால அது மினிமல் பாலினாமியலாக இருக்கு. ரைட். அண்ட் டி வந்து நார்மல் எக்ஸ்டென்ஷனாக இருக்கிறதுனால இந்த டி becomes splitting field. T becomes the splitting field. P of X has all its roots. அப்போ in T becomes splitting field. T normal extension, T becomes splitting field of which polynomial? இந்த polynomial. அதில் யாரெல்லாம் ரூட்ஸு? இதனுடைய ரூட்ஸ் எல்லாம் யாருன்னா சிக்மா 1a and so on சிக்மா na. ஏ எங்கே எடுத்திருக்கோம்? டீல எடுத்திருக்கோம். இதெல்லாம் எங்கே இருக்கு? டீல தான் இருக்கு. ஏன்னா T becomes splitting field. So these are all in T. Where are sigma 1 etc. sigma n? They are all supplied from GKF. So இதை generalize பண்ணி எழுதணும்னா sigma of A belongs to T for every sigma in GKF தானே எழுதுவோம். அப்போ எனக்கு முதல்ல A belongs to T ன்னு எடுத்துனேன். So that implies this. So which in turn implies sigma of T is contained.
எலிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னா செட் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன். ஸோ அதுதான் இங்கே கன்க்ளூட் பண்ணுறோம். சின்ஸ் ஒன் இது வந்து இப்படிங்கிறதுனால ஏ வந்து ரூட்டு அண்ட் ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு சி டி. ஸோ இது வந்து சிக்மா ஆஃப் ஏ, சிக்மா 1 இல்லை, just sigma of A belongs to T. So sigma of T is contained in this. இப்போ தான் இந்த ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஸோ இந்த ரிசல்ட்டை நீங்கள் பெருசாக ப்ரூஃப் கொடுக்கும் பொழுது அதை தனியாக கேட்டாக்க யூ ஹாவ் டு கிவ் த ப்ரூஃப், அதர்வைஸ் அது ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் கொடுத்தா போகிறோம். இப்போ டி இஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப் இஃப் ஒன் ஓன்லி ஜிகேடி இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜிகேஎஃப். இது சொல்ல போகிறோம். ஆல்ரெடி ஜிகேடி இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜிகேஎஃப் தெரியும். இப்போ நார்மல் சப் குரூப்னு சொல்ல போகிறோம். சரி, லெட் டி பி a நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். இதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம என்ன சொல்ல போறோம்னா, கிளைம் பண்றோம்னா ஜிகேடி நார்மல் இன் ஜிகேஎஃப். இப்போ டெஃபினேஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ எது பெருசுன்னா ஜிகேஎஃப் பெருசு, அதுலேருந்து ஒரு சிக்மா எடுத்துக்கோங்க. ஜிகேடி இதனுடைய சப் குரூப்பு. ஸோ டவுன்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்காங்க. நமக்கு இந்த டெஃபினேஷனை ரீகால் பண்ணுவோம். என்எஸ் நார்மல் இன் ஜி குரூப் தியரியிலேருந்து என்எஸ் நார்மல் இன் ஜி definition என்ன சொல்லுது? for every g in g, n in n, g n g inverse should belong to n. இதுதான் definition. ஸோ அது இங்கே ட்ரூவா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ n இருக்கிற இடத்துல ஜிகேடி இருக்கு. ஸோ நம்ம இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதை கன்சிடர் பண்ணுறோம். இது இதில் இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே ஆட்டமாவிசம்னா காம்போசிஷன் இஸ் ஆட்டமாவிசம், இன்வர்ஸ் ஆட்டமாவிசம். ஸோ ஆட்டமாவிசம் பொறுத்த வரைக்கும் there is no problem. ஆனால் வெதர் இட் ஃபிக்ஸஸ் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் டி அப்படின்னா தான் இது போய் இங்கே உட்காரும் இந்த ஜிகேடிக்குள்ள. அதனால இதை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சிக்மா இன்வர்ஸ் காம்போசிஷன் டவு காம்போசிஷன் சிக்மா. ஸோ இந்த காம்போசிஷன். ஸோ இதை வந்து நம்ம சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் டவு ஆஃப் சிக்மா ஆஃப் டின்னு எழுதுறோம். இந்த சிக்மா ஆஃப் டி என்னுடைய சிக்மா ஆஃப் டி இஸ் கண்டெய்ன்ட் இன் டி. இப்போதான் சொன்னோம். எப்போல்லாம் டி நார்மல் எக்ஸ்டென்ஷனோ இந்த ரிசல்ட் ட்ரூ. அப்போ திஸ் வில் பி சிக்மா ஆஃப் டி வில் பி contained in T and tau is a member of GKT. Tau is a member of GKT. அப்போ it will fix the element. நீ என்ன T கொடுக்குறியோ அதை அப்படியே கொடுத்துரும் அது. ஸோ அப்போ இது சிக்மா ஆஃப் டி. இதையும் யூஸ் பண்ணுறோம், இதையும் யூஸ் பண்ணுறோம். அப்போ எனக்கு இது வருது. பட் சிக்மா இன்வர்ஸுங்கிறது இதனுடைய இன்வர்ஸுங்கிறதுனால ஐடென்டிட்டி வரும். ஸோ ஐடென்டிட்டி டேக்ஸ் என் எலிமெண்ட் டு இட்ஸ் செல்ஃப். ஸோ யூ ஹாவ் டி. அப்போ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி டி. இமேஜஸ் ஈக்குவல்னா மேப்பிங்ஸ் ஈக்குவல். இமேஜஸ் ஈக்குவல்னா மேப்பிங்ஸ் ஈக்குவல். அதனால சிக்மா இன்வர்ஸ் காம்போசிஷன் டவு காம்போசிஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு தி ஐடென்டிட்டி மேப்பிங். எனக்கு வேண்டியது இது என்னுடைய ஜிகேடியில் இருக்கா, இது ஜிகேடியில் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இது ஐடென்டிட்டி மேப்பிங்னு இந்த இமேஜஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. ஸோ டைரக்ட்லி இட் பிலாங்ஸ் டு ஜிகேடி அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆசச் நம்ம எடுத்தது என்னன்னா இட் ஃபிக்ஸஸ் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பேஸ் ஃபீல்ட் எலிமெண்ட். அதனால இட் பிலாங்ஸ் டு ஜிகேடி. அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ திஸ் இஸ் அனதர் வியூ, பட் தட் இஸ் நாட் நீடட் ஹியர். இந்த இடத்துல நமக்கு இட் ஃபிக்ஸஸ் தி பேஸ் ஃபீல்ட் எலிமெண்ட். ஸோ அதுதான் நமக்கு இங்கே முக்கியம். ஸோ ஜிகேடி இஸ் நார்மல் இன் ஜிகேஎஃப். இந்த பார்ட் வந்தது. இப்போ ஜிகேடி நார்மல் இன் ஜிகேஎஃப் எடுத்தோம்னா டி நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்னு சொல்லலாம். ஸோ டி நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்னு மறுபடியும் இந்த இப்போ ப்ரூவ் பண்ண ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சிக்மா டி கண்டெய்ன்ட் இன் டின்னு வந்ததுனால டி பிகம்ஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்னு எனக்கு வரும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்க போகிறோம். So let GKT be normal in GKF. Then for sigma in GKF and tau in this, it will fix the elements of T for every T in T. So இப்போ இதை வந்து இப்படி rewrite பண்றோம். Then apply sigma on both sides. So you get this. So this implies that tau வந்து எங்க இருக்கு? Tau வந்து elements of capital T fix பண்ணுது because tau belongs to GKT. அப்போ டவு வந்து சிக்மா டீயை சிக்மா ஆஃப் டீயை ஃபிக்ஸ் பண்ணுதுன்னா அந்த சிக்மா ஆஃப் டி எங்கே தான் இருக்கணும்னா டீல தான் இருக்கணும். ஸோ திஸ் இன் டர்ன் இம்ப்ளைஸ் ஃபார் எவ்ரி டி இன் டி. அதனால சிக்மா ஆஃப் டி இஸ் கண்டெய்ன்ட் இன் டி. அப்போ டி நார்மல் எக்ஸ்டென்ஷன் இஃப் அண்ட் ஒன்லி சிக்மா ஆஃப் டி இஸ் கண்டெய்ன்ட் இன் டி.
ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னா டி இஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். See, tau இங்க இருக்கு, அதுதான் முக்கியம். இங்க tau belongs to GKT-னா it will fix the elements of T. அப்போ sigma of T அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால sigma of T எங்க தான் இருக்கணும், T-ல தான் இருக்கணும். அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஸோ T is normal extension of F. So that proves your fifth subdivision. இப்போ so this proving fifth subdivision. இப்போ sixth one போறோம் கடைசி இதுக்கு. இப்போ consider for sigma in GKF ஒரு sigma star in GTF. அதை எப்படி டிஃபைன் பண்றோம்னா sigma star of T-யும் sigma of T-யும் same as for all the elements T in restriction mapping. இது sigma star அப்படிங்கிறது sigma from sigma is a mapping from K to K. இதுல Tங்கிறது ஒரு சப்ஃபீல்டு. ஸோ இந்த சிக்மாவை இந்த டீக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. சிக்மா ரெஸ்ட்ரிக்டட் டு டி. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங் எப்படி டிஃபைன் ஆயிருக்கும், இதை நம்ம சிக்மா ஸ்டார்னு சொல்றோம். ஸோ என்னுடைய சிக்மா இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எப்படி எடுத்துட்டு போகும்னு தெரியும். அதே மாதிரி தான் என்னுடைய சிக்மா ஸ்டாரும் எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்றது தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங். ஸோ சிக்மா ஸ்டார் ஆஃப் டி இஸ் சேம் அஸ் சிக்மா ஆஃப் டி ஃபார் எவ்ரி டி இன் டி. இப்போ சை, இந்த சை வந்து அங்க நம்ம சொன்ன சை வேற, இந்த சை வேற. ஸோ சை ஃப்ரம் ஜிகேஎஃப் டு ஜிடிஎஃப் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் சிக்மா, psi of sigma is sigma restricted to T, that is sigma star. We first prove that psi is well defined. Sigma equals sigma prime. இதுல டொமைன்ல ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவல்னு எடுத்துட்டோம்னா sigma of k is equal to sigma prime of k for every k in k, small k in k. அப்போ k குள்ள தான் t இருக்கு. So sigma of t will be equal to sigma prime of t for every t in t. But this is nothing but இந்த இது படிக்க you have this. So as the images are equal, mappings must be equal. So you have this. So psi of sigma should be equal to psi of sigma prime. That proves the well defined part. எப்பவுமே நம்ம வந்து மேப்பிங் டிஃபைன் பண்ணோம்னா அது அது ரூலா தான் அது எக்ஸிஸ்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் நம்ம அதை வெல் டிஃபைன் சொன்ன பிறகு மேப்பிங்கா மாறும். இப்போ ஹோமோமார்பிசம் பார்ட் நம்ம சொல்ல போறோம். psi of sigma composition sigma prime is psi of sigma composition psi of sigma prime. இப்போ இது சொல்றதுக்கு we are going to consider, ஏன்னா psi of sigma is taken as அது ஒரு மேப்பிங் தான். ஸோ மேப்பிங்கை மாத்திரம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால it should act on some element. ஸோ அதுக்காக அண்ட் இந்த ஸ்டார்னால it will act only on capital T. அதனால எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் T நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சிக்மா காம்போசிஷன் சிக்மா பிரைம் ஹோல் திங் ரெஸ்ட்ரிக்டட் டு T அதை எடுத்துட்டோம்னா இது சேம் அஸ் திஸ். அதான் டெஃபினேஷன் ஆஃப் அந்த ஸ்டாரே restriction mapping. So இது வந்து sigma of sigma prime of T for every T in T. Now because sigma prime of T belongs to T as T is normal extension of F, using this result we can write this as sigma star of T. மறுபடியும் இது எங்க இருக்கும், கேபிட்டல் T குள்ள தான் இருக்கும். அப்போ நான் மறுபடியும் அதை வந்து sigma starன்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இது வந்து காம்போசிஷனோட டெஃபினேஷன் படி when you put the circle போட்டிங்கன்னா throughout circle போடணும். So here also it is circle. The notation should be followed correctly. So this is what you have. So அப்போ images equal, mappings equal. So you have this step and this is nothing but image of sigma composition sigma prime under psi, and this is image of sigma under psi, image of sigma prime under psi. So homomorphism established. Well defined சொல்லியிருக்கோம், homomorphism சொல்லியாச்சு. homomorphism சொன்ன உடனேயே நம்ம கர்னல் பத்தி பேசலாம். kernel is psi is a mapping from GKF to GTF. So all those mappings which are taken to the identity element of GTF. So sigma in this, in the psi of sigma வந்து sigma star னு சொல்லியிருக்கோம். இந்த identity element IE from T to itself. So sigma star of T is equal to I and the image of T under identity mapping, which is T only.
So sigma star of T is, as for T is concerned, is same as sigma of T. So all those sigma in GKF which leaves the base field element fixed now, this is GKT. So kernel psi வந்து GKT. So நமக்கு இப்போ எப்படி இருக்குன்னா GKFலேருந்து GTFக்கு ஒரு மேப்பிங் இருக்கு, அது ஹோமோமார்பிசமா இருக்கு. இதனுடைய கர்னல் ஆஃப் இதுதான் சை, அந்த கர்னல் சை அப்படிங்கிறது GKTன்னு இருக்கு. ஸோ இதை ஒருவேளை ஆன் டூவா இருந்ததுன்னா தென் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆஸ் இது ஆன் டூங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இது எதுக்கு ஆன் டூவா இருக்கும்னா இதனுடைய இமேஜ் அண்டர் சை. ஸோ GKF சைக்கு வந்து இது ஆன் டூவா இருக்கும். அப்போ எனக்கு GKF ஓவர் அந்த GKT நான் போடும்பொழுது this will be isomorphic to this. இது always true by the first isomorphism theorem. This is always true. இப்போ எனக்கு என்னுடைய 6th subdivisionல நான் என்ன சொல்லணும்னா this is nothing but this is GKF over GKT is isomorphic to GTF. இதுதான் நம்ம சொல்லணும். ஆனா இது எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்குன்னா இதுக்கு தான் ஐசோமார்பிக்கா இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா GKF the image of this under psi is exactly GTF ன்னு சொன்னோம்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் படி proof will be completed. அப்போ நான் இதுக்கு ஈக்குவல் டு இதுன்னு சொல்லணும்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், this is contained in this அப்படிங்கிறது எனக்கு தெரியும். If both of them are of the same order நான் சொல்லிட்டேன்னா, if both of them are of the same orderன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு ஈக்குவாலிட்டி வந்துடும். So it is that concept that we are going to see now. To prove that psi is onto, we prove this. இதை நான் சொல்லணும், ரைட்? ஒரு இது வந்து இதுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்போ நான் என்ன பண்றேன், ஆர்டர் ஆஃப் GTF எடுத்துக்கிறேன். ஆர்டர் ஆஃப் GTFT is normal extension of Fங்கிறதுனால this will be equal to degree of T over F. இது degree of T over F by 4th subdivision is nothing but index of GKT in GKF, which means this is true. இது ஆல்ரெடி நம்ம 4th subdivisionல establish பண்ணிட்டோம். இப்போ psi from GKF to GTF is a homomorphism with kernel GKT from GKF to the image of GKF under psi. அப்போ அதுதான் ஆன்டு ஹோமோமார்பிசம். டைரக்டா பாத்தீங்கன்னா வெறும் ஹோமோமார்பிசம் தான். இந்த இமேஜ் செட்டை நான் இங்க போட்டுட்டேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் ஆன்டு ஹோமோமார்பிசம் வித் கர்னல் GKT. ஸோ பை தி ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் ஹோமோமார்பிசம் அதுதான் இங்க சொன்னோம் இல்லையா. இதுதான் எனக்கு ஆக்சுவலா வேணும். ஆனா என்ன எனக்கு தெரியும்னா திஸ் இஸ் ஐசோமார்பிக் டு திஸ் அப்படின்னு தெரியும். அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். அப்போ இது ஐசோமார்பிக்கா இருக்கிறதுனால இதனுடைய ஆர்டரும் சேமா இருக்கும். ஆனா இந்த ஆர்டர் வந்து இந்த இது வந்து ஆல்ரெடி ஆர்டர் ஆஃப் GTFன்னு சொல்லிட்டோம். ஸோ ஆர்டர் ஆஃப் GKF psi, order of both of them are of the same order, one is contained in the other அப்படின்னு இருந்தாலே நமக்கு ஈக்குவாலிட்டி வந்துடும். இப்போ H equals G அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒன்னு H contained in G contained in Hன்னு சொல்றது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து ஏதான ஒண்ணு இன்னொன்னுக்குள்ள இருக்கணும், ரெண்டுத்தினுடைய ஆர்டரும் சேமா இருக்கணும். இந்த கான்செப்ட் ஏற்கனவே ஒரு தியரத்துல நம்ம பார்த்தோம். I think 5.6.4. And it's a famous concept even in vector space as well as in groups. So அப்போ எனக்கு இதுதான் எனக்கு one is contained in the other, both of them are of the same order na we will have this to be equal to this, and by the fundamental theorem இது வருது. ஸோ இந்த இடத்துல நான் GTF ஆல அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா that proves your subdivision 6. So this is equal to this, which is nothing but this. So this is contained in this and both of them are of the same order and therefore equality holds. So this is onto homomorphism with kernel GKT. By fundamental theorem on homomorphism we have this. So that proves the 6th subdivision and hence we have finished the proof of. So இப்போ இது வந்து மொத்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் கேல்வா தியரியை ஃபுல்லாகவே நம்ம முடிச்சாச்சு. ஆல் தி 6 சப்டிவிஷன்ஸும் முடிச்சாச்சு. ஸோ பெரிய கேள்வியில் இது ரொம்ப நல்ல தியரம்.
இதுக்கு வந்து ஒரு இதுவும் நம்ம கொடுத்துட்டோம் ஆல்ரெடி, எக்ஸாம்பிளும் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அதில் ஒரு பாலினாமியல் கொடுத்தாக்கா அதனுடைய கேல்வா குரூப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ரிலேஷன் பிட்வீன் தி ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம போட்ட மாதிரி எலிமெண்ட்ரி சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை வச்சு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை எப்படி ரீரைட் பண்ணுறது, all those stories we will have in the next video. Thank you.